குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கிரியேட்டிவ் கொஸ்டின் 82 ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். உங்க போர்டு எக்ஸாம்ல கேட்கலாம் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சரி, கொடுத்த கொஸ்டினை பேக்ல இருந்து படிப்போம். ஃபைண்ட் த கர்வேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மேலே கொடுத்த 3 இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஓகேவா? ஃபார்ம் பண்ணணும். சரி, என்ன 3 இன்ஃபர்மேஷன்னா, எனக்கு ஒரு கர்வேச்சர் இருக்கு, தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். அந்த கர்வேச்சர்ல எங்க வேணா பாயிண்ட் எடுங்க. அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டான்ஜென்ட் வரீங்க. டான்ஜென்ட்னா சிங்கிள் பாயிண்ட்ல டச் ஆகிற மாதிரி ஒரு லைன். ஓகேவா? ஏதோ ஒரு கர்வேச்சர் அல்ல சிங்கிள் பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி ஒரு டான்ஜென்ட் வரீங்க. அங்கேருந்து ஒரு நார்மல் வரையணும். நார்மல்னா டான்ஜென்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா 90 டிகிரில பிடிச்சி தொங்க விடணும். அப்படி தொங்க விட்டீங்க அப்படின்னா அந்த நார்மல் வந்து ஃபிக்ஸ்டா போய் 2,0ன்ற ஒரு பாயிண்ட்ல போயிட்டு கனெக்ட் ஆகுதுன்ட்டாங்க. இன்னும் அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் வந்து 2,3ன்ற ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் கொடுத்த இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த கர்வேச்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மேக் பண்ண. இதான் கொஸ்டின். கிளியரா? உள்ள வாங்க. ஸ்லோப்னா dy/dx, நார்மல்னா -1/m, எம்னா dy/dx, ரெசிப்ரோக்கல் பண்ணா -dx/dy. நான் என்ன சொன்னேன், ஒரு கர்வேச்சர் இருக்கு. அந்த கர்வேச்சர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க ஒரு நார்மல் வரையறீங்க அப்படின்னா எடுத்து அது 2,0 போய் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல போய் கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நார்மல் லைன் அட் x, y இதுல கர்வேச்சர்ல இருந்து எடுக்கிறோம். அந்த கர்வேச்சர்ல இருந்து ஒரு நார்மல் லைன் வரீங்க. அந்த நார்மல் லைன் வந்து 2,0 போய் கனெக்ட் ஆகுது. இப்போ 2 பாயிண்ட் இருக்கா? ஒரு நார்மல் லைன் வரும். நார்மல் என்ன? -dx/dy which is equal to ஸ்லோப் கண்டுபிடிங்க. இது ரெண்டுத்துக்கும் y2 - y1 x2 - x1 பாயிண்ட் இங்க இருக்கு. போட்டிங்க அப்படின்னா இது வரும். ஓகே, வேரியபிள் செப்பரேட் பண்ணி இது பேசிக்கா என்ன ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இது வேரியபிள் செப்பரேட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இன்சைட் போகும், இது இன்சைட் போகும். என்ன ஃபார்முலா? x⁴n+1/n+1 ஃபார்முலா. வேரியபிள் செப்பரேட் ஆயிடுச்சுன்னா இன்டிகிரேட் பண்ணணும். பண்ணக்கப்புறம் இங்கேயும் இன்டிகிரேட் பண்ணிருங்க. 2ஆல 2 சைடும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா போத் சைட் பண்ணா 2 கேன்சல் ஆயிடும். இங்க 2c வந்துடும். இந்த 2c இன்சைட் போச்சுன்னா -2c, இந்த மைனஸ் வந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடுச்சு. ஓகே, -2c வந்து ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னால நான் c1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப கர்வேச்சர் கன்சிஸ்ட் இந்த c1 கண்டுபிடிக்கணும். ஆனா क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, இந்த கர்வ் பாசஸ் டு தி பாயிண்ட் 2,3 அப்படினா என்ன பண்ணோம், x க்கும் y க்கும் 2,3 அப்ரோச் பண்ணோம். பண்ணீங்க அப்படினா c1 வேல்யூ 9 கிடைச்சிச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் இது என்ன, இது பேசிக்கா ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன். சென்டர் 2,0 ரேடியஸ் 3ல, சென்டர் 2,0ல ரேடியஸ் 3ல ஒரு சர்க்கிள். இதான் கர்வ். இந்த கர்வ்ல எங்க வேணா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சு அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் வந்தீங்கன்னா அது நார்மலா போயிடும். அந்த நார்மல் லைன் எங்க போய் கனெக்ட் ஆகுது? சென்டர் ஆஃப் 2,0 தான் போய் கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. இதான் வந்து கொஸ்டின். இது டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன். இதையும் பார்த்துக்கிறங்க. அண்ட் தேங்க்யூ ஆல்.